ஹரியோம். பர்த்ருஹரி இந்த பாடலில் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். கண்ணு வெளி உலகத்தில் இருக்கிற வர்ணம், ரூபம், ஷேப்பு. காது சப்தத்தை பற்றின அறிவை கொடுக்குது. மூக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். நாக்கு சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். தோல் சென்ஸ் ஆஃப் டச். இப்போ இதை நாம் எப்படி பயன்படுத்தணும்? பயன்படுத்தாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த ஞானேந்திரியங்கள் சொல்லுவோம், நமக்கு ஒரு நாலேஜை கொடுக்கக்கூடிய ஆல் தீஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதை எப்படி பயன்படுத்தணும்? அதாவது தேவையான பொழுது அவசியமான நல்ல விஷயங்களை பெறுவதற்கு. பகவான் பகவத்கீதையில் உதாரணம் சொல்லுவார், கூர்மோங்கானிவ சர்வசக. எப்போ ஆமை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆபத்து அப்படியே போயிட்டுருக்கும். ஒரு ஆபத்து வருதுன்னு தன்னுடைய 4 கால்களையும் தலையையும் உள்ளே இழுத்து தன்னை பாதுகாத்துக்கும். அப்புறம் அந்த ஆபத்து விலகணுன்னா அது பாட்டுக்கு மெதுவாக நடந்து போயிட்டுருக்கும். அந்த மாதிரி நீ இந்திரியங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார். அப்போது நமக்கு நல்ல விஷயங்களை பெறுவதற்கு, அவசியமான விஷயங்களை பெறுவதற்கு, ஒரு உபயோகமான விஷயத்தை பெறுகணும் அப்படின்னா அதை இந்திரியங்களை வெளியில் செலுத்தி நாம் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளை சுற்றி ஒரு தவறான விஷயங்கள் நடக்குது, பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடணும். அது கண் தவறான ஒரு விஷயத்தை பார்க்குதுங்க போது அந்த இடத்துட்டு வெளியில் வந்துடணும். காது தவறான விஷயங்கள் இருக்கிற இடத்துக்கு காது போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு தான் சாஸ்திரம் சொல்லும் ஒரு வேர்டு தமகா, சென்ஸ் ஆர்கன். இது கண்ட்ரோல்ங்கிற வேர்டு சொல்கிறது தப்பு. முறைப்படுத்துதல், நம்மளுடைய இந்திரியங்களை, சென்ஸ் ஆர்கன்ஸை முறைப்படுத்துதல், அதுக்கு பேர் தான் தமகன்னு சொல்லுவோம். இது நம்மளோட வில் பவரை யூஸ் பண்ணி வாலண்டராக அந்த தவறான விஷயங்களுக்கு போகாமல் இழுத்து பிடிக்கிறது, அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறது, விரிவில் யூஸ் பண்ணி. இதுதான் சென்ஸ் ஆர்கன். கண்ட்ரோல்னு சொல்லக்கூடாது, ஒழுங்குபடுத்துதல், சீர்படுத்துதல், முறைப்படுத்துதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை நீ ஹாவ் அ ஹாப்பி லைஃப், நீ இதை பழக்கிக்கோ அப்படிங்கிறாரு. அடுத்து அவர் சொல்கிற சப்ஜெக்ட் கோபம். இதிலிருந்து எப்படி விடுபடுவது? ஃபஸ்ட்டு கோபம்னா என்ன, ஏன் வருது, என்ன ஒரு அறிவு இல்லாததுனால, நாலேஜ் இல்லாதனால நமக்கு கோபம் வருது அப்படிங்கிறது விலாவாரியாக நம்ம பார்க்கலாம். கோபம் வர்றதுக்கு முன்னால் நம்ம ஏதோ ஒரு இடத்துல எதையோ ஒன்று எதிர்பார்த்து ஏமாந்தோம்னா கண்டிப்பாக கோபம் ஒரு இடத்துல வரும். இப்போது கோபம் நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு கோபம் அதிகமாக வருது அப்படிங்கும்போது சாஸ்திரம் சொல்கிறது, முதல்ல எனக்கு கோபம் வருதுங்கிறத ஒத்துக்கணும். நாம் நினைக்கிறோம் என்னோட கோபத்துக்கு காரணம் வெளியில் இருக்கிறவங்க, ரூட் காஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளி விஷயங்கள் நாம் நினைக்கிறோம். அந்த விஷயங்களை பார்த்து எனக்கு கோபம் வந்தது, அது மட்டும் நடக்காமல் இருந்தால் எனக்கு கோபமே வராது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்போ அதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம், ஆனால் விடுபட முடியல. இதுதான் ஹெல்ப்லெஸ்னஸ் கண்டிஷன் சொல்லுவோம். கோபப்படுறது யாரும் விரும்புறதில்லை, ஆனால் கோபப்படாமல் இருக்க முடியல. நாம் என்ன நினச்சிக்கிறோம், அதுக்கு வெளியில் இருக்கிற காரணங்கள் தான் காரணம். ஃபஸ்ட்டு இதிலிருந்து விடுபடுறதுக்கு முதல்ல நம்ம ஒத்துக்கணும், நமக்கு கோபம் வருது. கோபம் வருதுங்கிறத ஏற்றுக்கணும். கோபப்படுறது தப்புன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது கோவப்பட்டால் தான் அங்கே வேலையாகும், காரியம் ஆகும், கோவப்படாமலாம் இருந்தால் அவங்ககிட்டலாம் வேலை வாங்க முடியாதுஞ்சி, கம்மிடுருங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ கோபப்படும் போது அது சரின்னு நினச்சி வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி கிடையாது. கோபம் படுற மாதிரி நடிக்கலாமே தவிர உண்மையிலுமே கோபப்படக்கூடாது. அப்போ முதல்ல ஒத்துக்கணும். 2வது பாயிண்ட்டு, அது தவறுன்னு ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கணும். அடுத்தது 2வது பாயிண்ட்டு, நாம் அது கோபத்திலேருந்து விடுபடணும்னு ஃபஸ்ட்டு ஆசைப்படணும். அடுத்தது அதற்குண்டான முயற்சி செய்யணும். முயற்சி செய்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ண மூடிக்கு தியானம் பண்ணினேன், கோவப்படக்கூடாது. நீங்கள் எத்தனை தடவை மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அது கோபம் நம்மளை விட்டு போகாது. ஏன் மெடிடேஷன் பண்ணுறதுனால மட்டும்
கோபம் நம்மளை விட்டு போகாதுன்னா, கோபப்படாமல் இருக்கணும்னா நமக்கு சில நாலேஜ், அறிவு தேவைப்படுது. இந்த உலகத்தினை பற்றின அறிவு தேவைப்படுது. அந்த அறிவு இருக்கும்போது நமக்கு கோபம் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து மெடிடேஷனில் கிடைக்காது. இப்போது ஃபஸ்ட்டு அறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராரப்தம்னு ஒரு வேர்டு இருக்குது. அது பிரகாரம் தான் நம்ம இந்த வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அப்படின்னு என்னன்னா, இதுக்கு முன்னால் சாஸ்திரம் சொல்லுது, பல ஜென்மங்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அந்த ஒரு ஜென்மத்திலையும் நீங்கள் பாப்ப புண்ணியங்களை, தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை வாழும்போது புண்ணியத்தையும், அதர்மத்துக்கு உண்டான செயல்களை செய்யும்போது நீங்கள் பாப்பத்தையும் உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கீங்க. புல்லாய், பூடாய், மனிதராய் பல ஜென்மங்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அப்போ அதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் புண்ணிய பாப்பத்தை எடுத்துட்டு தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம். அந்த கர்மத்துக்கு பேர், கர்ம பலனுக்கு பேர் பிராரப்தம்னு பேர். ஸோ அந்த பிராரப்தத்தில் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த முயற்சி செய்த பிறகு நமக்கு கிடைக்கல அப்படின்னா, நமக்கு பிராரப்தத்தில் அது கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது நம்மளுடைய பாப்பம் அதை கிடைக்க விடாமல் செய்யுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ அது நமக்கு கிடைக்காது. ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் புண்ணியம் இருந்தால் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். நம்ம அக்கௌண்ட்டில் புண்ணியம் இல்லைன்னா முயற்சி செய்தாலும் கிடைக்கும். முயற்சிங்கிறது நம்ம விடக்கூடாது. முயற்சி செஞ்சு பார்க்குறோம், ஒன்று ஆசைப்படுறோம், அதுக்குண்டான முயற்சி செய்கிறோம், அதில் நம்ம சில சமயம் அதுக்கு நம்ம கிடைக்குது அப்படின்னு நம்ம என்ன அறிவு நமக்கு இருக்கணும்? நம்ம முயற்சி, நம்மளுடைய கர்மத்தை வினையில் இது கிடைக்கணும்னு இருக்கு, நம்ம முயற்சி செஞ்சோம் கிடைச்சிருக்கு. முயற்சி செய்கிறீங்க, கிடைக்கல, இது நம்ம பிராரப்தத்தில் இல்லை, கிடைக்கணுங்கிறது இல்லை, அதனால நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அறிவு, பிராரப்தத்தை பற்றிய, கர்ம பலனை பற்றிய அறிவு நமக்குள்ள வளர வளர நமக்கு உலகத்தில் தேவையில்லாத விஷயங்கள் எதிர்பார்த்திருப்போம், ஏமாற்றம்ங்கிறது வராது. சரி, நமக்கு இது கிடைக்கணும்னு இல்லை போல் இருக்கு, அதனால நமக்கு இது கிடைக்கல, பிராரத பிரகாரம் நமக்கு இது இல்லைன்னு இருக்கு, நம்மளுடைய புண்ணியம் இது கிடைக்கணுங்கிற அளவுக்கு நம்மகிட்ட புண்ணியம் இல்லை, அதனால கிடைக்கலைங்கிற திருப்பி சிந்திக்கும் போது நம்ம எதிர்பார்ப்புனால வருகிற கோபத்தை நம்ம குறைச்சிக்கலாம். அடுத்தது, நம்ம வெளியில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு கோபத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, மக்களை பத்தின ஒரு அறிவு இருக்கணும். அப்படி பேசிக்கா மனிதர்கள் 3 வகையான மனிதர்கள் நம்மளை சுத்தி இருக்காங்க. நம்மளும் 3 வகையான எண்ணங்களுக்கு மாறி மாறி போவோம். அத ஃபர்ஸ்ட் வந்து சாத்விக் பீப்புள், அது ப்ரிடாமினண்டா சத்துவ குணமா இருக்கிறவங்க பீப்புள்னு இருப்பாங்க, ஒரு குரூப். அது நம்ம சொந்தத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள ஒருத்தர் அண்ணன் சத்துவ குணத்தில் இருக்கலாம், தம்பி ரஜோ குணத்தில் இருக்கலாம். ஸோ மொத்தமாக டோட்டல் பீப்புளில் நம்ம பழகிறவங்கள சாத்விக் ப்ரிடாமினன்ட் பீப்புள் அப்படி ஒரு குரூப் இருப்பாங்க. ரஜோகுண பிரதான பீப்புள் அவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. தமோ குண பிரதான பீப்புள் இப்படி இருப்பாங்க. இப்போ அது ஏன் எப்படி அவங்க டிவைட் ஆகுறாங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகலாம். ஏன் அவங்க வந்து பிறக்கும் போதே சத்துவ குணத்தோட பிறக்கிறாங்க அப்படின்னு. வாட் இஸ் மஸ்ட், சத்துவ குணமா இருக்கிறவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, அது குணம் நமக்கு தெரியாது, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இப்போ சத்துவ குணம் நிறைந்தவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையாக ஒரு அமைதி, எதையும் ஈஸியா புரிஞ்சுக்கிற சக்தி, அதை வெளியில சொல்லி கொடுக்கிற சக்தி, அமைதியாக போதும் என்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடு மைண்ட் வித் வாட் தே ஹாவ் இருக்கும். அது வந்து சத்துவ குண ப்ரிடாமினன்ட் பீப்புள். அது ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் அதுல வேறுபாடு கிடையாது. பணக்காரங்க இருக்கிறவங்களும் இருக்கலாம், ஏழையா இருக்கணும் சத்துவ குணத்துல இருக்கலாம். அடுத்தது ரஜோகுண பீப்புள் அப்படின்னா அவங்க அதிகமான கர்மத்துல, ரஜோன்னா ஆக்டிவிட்டிஸ், தேர் அதிகமா தன்னை ஆக்டிவிட்டிஸ்ல செயல்பாடுல தன்னை இழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பாரு வேலை 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 வேலை. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க ரஜோ ப்ரிடாமினண்டா, அவங்களும் கொஞ்ச நேரத்துக்கு கத்துக்கிறவங்களா இருப்பாங்க. நான் சொல்றது ப்ரிடாமினன்ட்னு புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து த்ரூ அவுட் த டே ஒரே குணத்தில் இருப்பாங்களான்னு அப்படி கிடையாது. இப்போ நீங்க அடுத்த குணம் வந்து தமோ குணம். தமோ குணங்கிற ஒரு லெத்தாஜிக் அல்லது ஒரு எதையும் உத்வேகத்தோட செய்யாத ஒரு லேசினஸோட இருக்கிற ஒரு பீப்புள். எதையுமே தானே முன்னு செய்ய மாட்டாங்க, மற்றவங்க சொன்னாலும் அவ்வளவு சீக்கிரம் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்து தமோ குண ப்ரிடாமினன்ட் பீப்புள் இருப்பாங்க. இப்போ இது வந்து ஆல்ரெடி நம்ம இந்த செட்டப்புக்குள்ள பிறக்கிறதுக்கு முன்னாலே இந்த குரூப் ஆஃப் பீப்புள் 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இப்போ நாம் ஒருத்தர் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அவங்க என்ன போர்டு மோடி நயம் தமோ குணம் ரஜோ குணம் நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஒருத்தர் பேசுறீங்க பழகுறீங்க அப்படிங்கும்போது இந்த சத்துவ குண பீப்புள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதை டக்குன்னு புரிஞ்சுக்கிற சக்தி இயற்கையாக உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் அதிகமாக மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அவங்களோட பழகும்போது நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் இதை பார்க்கலாம்.
அடுத்தது நீங்க ரஜோகுணத்தோட பழகுறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சில சமயம் உங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கும், சில சமயம் பிடிக்காத மாதிரி இருக்கும். சரி, நீங்க தமோ குணத்தில் பார்க்குறீங்கன்னா என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியாத மாதிரி இருக்கும். இப்போ நாம என்ன எல்லாத்தையும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன சொன்னாலும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா அப்படியே சொன்னதை சொன்னபடி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அது உலகமாக தவறான விஷயம். ஏன்னா நம்ம சொன்னபடி புரியற அளவுக்கு சத்தோகுண பீப்புள் ஓரளவு புரிஞ்சுக்குவாங்க. ரஜோகுண பீப்புளோ தமோகுண பீப்புளோ அந்த அளவுக்கு நீ சொன்னதை சொன்னபடி இன்டர்பிரேஷன் அவங்களால இயலாமையில் பண்ண முடியாத இயலாமையில் இருக்கிறார்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். அவங்க அடமன்சினால அப்படி இல்லை, அவங்களுக்குள்ள இயலாமைன்னு ஒன்று இருக்கு. இதுல யாரு மூத்த சரி பெஸ்ட், யாரு லோனு கிரெடேஷனோ அதுல இவங்க மேலோர்கள் இவங்க கீழோடர்கள் அப்படின்லாம் கிடையாது. இயற்கையாகவே 3 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நாம அவங்களோட சொல்லும் போது சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, நம்ம சொன்னபடி கரெக்டா செஞ்சுட்டு வந்துருவாங்க, நமக்கு ஓகே அப்படிங்கிற நமக்குள்ள ஒரு டென்ஷனோ ப்ரெஷரோ கிரியேட் பண்ண மாட்டாங்க. சில பேர் சொன்னதை தப்பா பண்ணிட்டு வருவாங்க, சில பேர் நம்ம சொன்னதை செய்யவே மாட்டாங்க அல்லது புரியலின்னு வந்து நிற்பாங்க. ஸோ நாம என்ன புரியணும் அப்படின்னு என்ன நாம புரிஞ்சுக்கணும், கோபப்படாமல் நான் இருக்கணும். கோபப்படாமல் இருந்தா தான் உடம்பு மனமும் பாதுகாக்கப்படும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மனம் பலகீனமாயிட்டே வரும். நம்மளுடைய ஒரு நிம்மதியான மனம், சந்தோஷமான அமைதியான மனதை நாம் பெற முடியாது. ஸோ நான் கோபத்திலிருந்து விடுபடணும்னா இந்த அறிவு நமக்கு இருக்கணும். அப்ப நாம ஒருத்தர் பேசுறோம், ஒன்னு சொல்றோம் போது அவங்க அதை சரியா இன்டர்பிரட் பண்ணிக்கலிங் போது நாம கோபப்படுவதில் எந்தவித அர்த்தமும் கிடையாது. அவங்களுக்கு அவ்வளவுதான், அவங்க இருக்கிற கண்டிஷன்ல அவங்களுக்கு அவ்வளவுதான் புரியும். அப்ப நாம என்ன பண்ணணும், சொல்றத விளக்கமா சொல்லணும். அதை புரியலிங் போது திருப்பி சொல்றதுக்கு சலிச்சு கூடாது. எத்தனை தடவை சொல்றது, உனக்கு ஏதாவது ஏறுதா உனக்கு மண்டையில அப்படிங்கிற ஒரு இது தாட் பாப்புக்கே போகவே கூடாது. அவங்க நல்லபடியா நம்ம சொல்றதை கவனிக்கிறாங்க, ஸ்ரத்தையோடு இருக்காங்க, நம்பிக்கையோடு இருக்காங்க, மரியாதையோடு இருக்காங்க, பண்போடு நம்ம சொல்லி கொடுக்கறத கேட்கறாங்க போது ஆனாலும் அவங்களுக்கு புரியலிங் போது அவங்க இருக்கிற கண்டிஷன் ஹெல்ப்லெஸ்னஸ் கண்டிஷன். அதை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுமே தவிர கோபப்படுவதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. இப்ப அம்மா பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தில் இருப்பாங்க, குழந்தை பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துல பிறக்கும். நம்ம இது டீட்டெயிலா நம்ம வேற இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம், எப்படி குணங்களால் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள். அப்பா ஒரு குணமா இருப்பாங்க, பையன் ஒரு குணமா இருப்பான். ப்ரிடாமினன்ட் சத்துவமா இருப்பாங்க, ரஜோவா இருப்பாங்க. ரஜோ குணம் சிறந்ததுனோ சத்துவ குணம் சிறந்ததோன்னு இறைவன் சொல்லல, அந்த டைப் ஆஃப் பீப்புள் அப்படி இருப்பாங்க. அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண கோபப்பட வேண்டிய தேவை அதிகமில்லை, அங்க தேவையே படாது. ஓ இவங்க இப்படியா, சரி ஓகே, அவங்க இயலாமையில் இருக்கிறாங்க புரிஞ்சுக்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. அடுத்தது நம்ம கோபப்படுற விஷயம், ஆசை அதிகமா இருக்கும்போது காமக ஏஷக குரோதக ஏஷக, இதுதான் பகவத்கீதையில் சொல்வார். யாருக்கு ஆசை அதிகமா இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா தாங்க எதிர்பார்க்கறது நடைபெறாத போது கண்டிப்பா கோபம் அதிகமாகும். இப்ப ஆசைப்பட வேண்டாம் சாஸ்திரம் எங்கேயும் எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லைங்க. ஆசைப்படுறது என்பது ஒரு சக்தி, இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு விபூதி, இச்சா சக்தி ஆச்சுங்களா. எப்படிப்பட்ட ஆசை வளர்த்திக்கணும், எப்படிப்பட்ட ஆசையிலிருந்து நம்ம விடுபட்டுக்கணும் அப்படிங்கறத ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ணணும். இப்ப தர்மத்துக்கு உட்பட்டான ஆசையை உங்களுக்கு அது அலங்காரமாக அமையும், வளர்த்திக்குங்க. தர்மத்துக்கு அப்பாற்பட்ட அதர்மத்துக்கு உட்பட்ட ஆசையை விட்டுருங்க. இதுதான் சாஸ்திரம் சொல்லுதே தவிர ஆசைப்பட வேண்டாம் என்று சாஸ்திரம் எங்கும் சொல்லவில்லை. இப்ப என்னது தர்மத்துக்கு உட்பட்ட ஆசைன்னு என்ன, அதர்மத்துக்கு உட்பட்ட ஆசைன்னா என்ன? அதாவது தர்மத்துக்கு உட்பட்ட ஆசையை வளர்த்துக்கணும், அதர்மத்துக்கு உட்பட்ட ஆசையை விளக்குவதற்கு முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமா விளக்கணும். ஒரே நாள்ல நம்ம கேட்டோம்னா விளக்க முடியாது. இப்போ தர்மத்துக்கு உட்பட்ட ஆசைன்னு என்ன, இப்போ நீங்க நல்லா படிக்கிறீங்க, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அந்த ஆசையில உள்ள இருக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், இல்ல ஹையர் ஸ்டடிஸ் போறீங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, அப்புறம் நீங்க காலேஜ் முடிச்சு வேலைக்கு போறீங்க, இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, இல்ல அதை விட அதிகமா நான் பிளான் பண்ணணும், அந்த ஆசைப்படுவதில் தவறே கிடையாது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஆசைப்படுறதுங்கிறது அது வாழ்க்கையுடைய நெசசிட்டி ஆஃப் லைஃப். அதை நீங்க ஆசைங்கிற கேட்டகரி கொண்டு போய் போடக்கூடாது. அதர்மத்துக்கு உட்பட்ட ஆசை தான் படக்கூடாது. அப்படின்னா இப்ப காசு சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணி போயிட்டீங்க, முடிந்த அளவுக்கு தர்மத்துக்கு உட்பட்டு காசு சம்பாதிக்கணும். அதனால கொஞ்சம் பணம் கம்மியா வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா பணம் அதிகமா சம்பாதிக்கணுங்கிற போர்ஸ்ல நம்ம எங்க போய் மாட்டிக்கிறோம்னா சில இடத்துல தர்மத்தை விட்டு கொடுத்து சம்பாதிக்கிறோம். அந்த மாதிரி ஆசை தான் கூடாது, முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹோட்டல் நடத்துங்கன்னு வச்சுக்கங்களேன், கொடுக்கிற உணவு ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும்.
அது தர்மத்துக்குட்பட்டான ஆசைப்பட்டு பணம் சம்பாதிங்க. ஏன்னா ஹோட்டல் நடத்தும் போது, உணவு தயாரிக்கும் போது வந்து சாப்பிட்றவங்களுடைய ஆரோக்கியத்தை கணக்கில் வச்சு என்னால் உணவு கொடுக்க முடியும்னா ஹோட்டல் நடத்தலாம். இல்லையா நமக்கு அந்த பிஸ்னஸ் ஒத்து வராதுன்னு வந்துடணும். அடுத்து ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டருக்கு படிக்கிறீங்க, டாக்டராக இருக்கிறாங்க அப்படின்னா தர்மத்துக்குட்பட்டு ஹாஸ்பிட்டல் நடத்தணும். ஏன்னா நாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தர்மத்துக்கு உட்பட்டு நடத்தினா ரன் பண்ண முடியாதுங்கிற நிலைக்கு வந்து அவங்க நின்றுக்கிறாங்க. ஒரு பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டு நம்மளால தர்மத்துக்கு உட்பட்டு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் வந்து அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா புரியும். தர்மத்துக்கு உட்பட்டு அப்படிங்கும்போது இப்போ ஒரு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஒரு சின்ன ஒரு நோய், அதுக்கு வந்து எந்த டெஸ்ட் இல்லாமல் மருந்து கொடுத்து சரி பண்ணிடலான்னு டாக்டருக்கு தோணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு வாங்கும் போது தேவையில்லாத பணம் செலவழிக்கிற சூழ்நிலைக்கு கையில் காசு இருக்கவங்க ஓகே, கையில் காசு இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த காலத்தில் உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த மாதிரி சம்பாதிக்கும் போது அது அதர்ம ஆசை. அப்படி பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஏன்னா சாஸ்திரம் சொல்றது மெயினாக உணவுக்கு காசு வாங்கக்கூடாது. அடுத்தது மருத்துவத்துக்கு நம்ம காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லும். ஏன் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்ம ஒத்து வருமா ஒத்து வராதான்னு கிடையாது. ஏன் மருத்துவத்துக்கு காசு வாங்குறது ஒத்து வராதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து டாக்டர் வந்து காலையில் சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், இப்போ ஒரு டாக்டர் வந்து போர்டு போட்டு சம்பாதிக்கணும்னு உட்கார்ந்துருக்காரு. அவர் காலையில் வந்தோடனே அவர் ரூமில் சாமி ஃபோட்டோ மாட்டிருக்கு. அவர் என்ன வேண்டுவார்னு நினைக்கிறீங்க? நிறைய பேஷண்ட் இன்னைக்கு எனக்கு வரணும்னு நினைக்கிறார். பார்த்தீங்களா, அது தர்மமா என்ன? நிறைய பேஷண்ட் வரணும்னா அப்ப நிறைய பேர் நோயுறணும். அப்படி ஒரு வேண்டுதலே புறம்பான ஒரு தர்மத்துக்கு புறம்பான ஆசையை தான் அவங்க பண்ணி ஆகணும். அப்போ கண்டிப்பா அதனால அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்தர்கள்லாம் காசு வாங்க மாட்டாங்க, கத்திருப்பாங்க, மெனக்கெட்டு வருஷ கணக்கு குருகிட்ட இருந்து கத்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு அவங்க கொடுக்கறது எவ்வளவோ அதை வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை திருப்பி அவங்க எதுக்காக செலவு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பில்டிங் வாங்க, இடம் வாங்கலாம் செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க அடுத்து இருக்கிற பேஷண்ட்டுக்கு உணவு, உடை, ஏன்னா அப்பெல்லாம் நோய்வாய்ப்பட்டா அவங்க ஹாஸ்பிட்டல் அந்த சித்தத்தை கையில் கொண்டு விட்டுட்டு வந்துருவாங்க. அவர் சித்தரை அவங்களுக்கு வேணுங்கிற மருந்து மற்ற செலவு எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. அப்போ போய் நோய் குணமாகி கொண்டு விட்டுட்டு இப்ப கூட்டிட்டு வரான்னு வச்சுக்க, கூட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு நோய் சரியாகும் போது அவங்களா பார்த்து எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை வச்சுட்டு போங்கன்றவர் சித்தர். அவ்வளவுதான். அப்புறம் அதை வந்து மற்ற பேஷண்ட்டுக்கு, நோயாளிகளுக்கு அவர் பயன்படுத்தினார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு துறவியான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஏன்னா அப்பதான் அவங்களாலதான் இதெல்லாம் பண்ண முடியும். இந்த காலகட்டத்தில் இது பிசினஸா போயிருச்சு. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறதுங்கிறது ஒரு பிசினஸ், டாக்டர் தொழிலுங்கிறது ஒரு பிசினஸா போகும்போது இயற்கையாகவே அவங்க அதிகமான பேஷண்ட் வரணும்னு நினைக்கும் போதே அவங்க அதர்மத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அது என்னது, இப்படி பணம் சம்பாதிக்க நினைக்க கூடாது. அடுத்தது கல்வி கூடங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இவ்வளவு ஃபீஸ் கொடுத்தா தான் நல்ல கல்வி, உயர்ந்த கல்வி கிடைக்கும் போது அந்த குழந்தைகள் வசதி கம்மியான வீட்டில் பிறந்த குழந்தைகள் அந்த நற்கல்வியை, உயர்ந்த கல்வி நம்ம எது சொல்றோமோ அதை பெறுவதற்குண்டான வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள். ஸோ அப்படி பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாத. இதைத்தான் அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் உன்னுடைய புலன்கள், சென்ஸ் ஆர்கன்ஸை எது நல்லதோ அதுக்கு வெளியில விட்டு நீ செலவு பண்ணு. ஆமையை போல் தேவையில்லாத போது அந்த இடத்துக்கு நீ செலுத்தாத. அடுத்தது கோபத்தை கட்டுப்படுத்திக்கோ. அடுத்தது ஆசையை கட்டுப்படுத்திக்கோ. ஏன்னா இது கட்டுப்படுத்துது இல்லைங்க, கோபத்தையோ ஆசையோ முறைப்படுத்தல் தான் சொல்றமே தவிர கட்டுப்படுத்துதல், ஒடுக்குதல்ங்கிறது ரொம்ப தவறான செயல். அப்ப அதுக்கு என்ன சொல்ற, அதற்குண்டான ஞானத்தை பெற்று கோபத்தையும் ஆசையும் ஏன் பெறக்கூடாதுங்கிற அறிவை பெற்று நீங்க என்ன பண்ணிக்கங்க, உன்னுடைய ஒழுங்குபடுத்துங்க. இந்த சாஸ்திரத்தை சொல்லுது, அதைத்தான் அவரு சொல்றாரு. இப்ப இவருடைய இதுலயே பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்குள்ள நம்ம இந்த மாதிரி நிறைய இது சொல்லலாம். இது மாதிரி ஒரு கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, சோம்பேறித்தனமா நம்ம இருக்கக்கூடாது, எதுலையும் இரிட்டேஷன் ஆகக்கூடாது, ஃபியூச்சரை பற்றி ஒரு ஆங்ஸைட்டியோ பாஸ்ட்டை பற்றின ஒரு ஒரியோ நம்ம படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் முடியல. அப்படிங்கும்போது தான் ஹெல்ப்லெஸ்னஸ். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். அதுதான் மனிதன் ஹெல்ப்லெஸ்னஸை எப்போ ஏன் ஃபீல் பண்ணுறான், அதிலிருந்து ஏன் விடுபடணும், எப்படி விடுபடணும். ஏன்னா விடுபட்டீங்க அப்படின்னா தான் மனதுக்குள்ள வர ஒரு ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ், அதிலிருந்து விடுபடும் போது தான் மனம் அமைதியாகும், சந்தோஷமாக இருக்கும். we can have a happy life. இந்த இடத்துல ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் பார்க்குறோமா, அதாவது எதிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம், ஆனால் விடுபட முடியல.
அல்லது சிலதெல்லாம் வேணும்னு நினைப்போம். மனம் வந்து அமைதியாக இருக்கணும், ஒரு காமாக இருக்கணும், ஒரு ஹாப்பி மைண்டாக இருக்கணும், ஒரு சாட்டிஸ்ஃபைடு, ஒரு திருப்தியோட மனமாக இருக்கணும், ஒரு கண்டென்ட்மெண்ட் மைண்ட் இருக்கணும், ஒரு செல்ஃப் லவ்வோடு இருக்கணும், செல்ஃப் அக்செப்டோட இருக்கணும், ஒரு ப்ளீஸ்டு செல்ஃபோட இருக்கணும் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் முடியல. அப்போ அந்த கண்டிஷனுக்கு பேர் ஹெல்ப்லெஸ்னஸ் கண்டிஷன். என்னால் நான் விரும்புகிறேன், சில விஷயங்களை தவிர்க்கணும்னு முடியல, சில விஷயங்கள் வேணும்னு நினைக்கிறேன், அதுலேருந்து என்னால் விடுபட முடியல. அப்போ அவன் எங்கே வர்ற நம்ம இது ஹெல்ப்லெஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாட் ஃபிசிக்கல் ஹெல்ப்லெஸ்னஸ், இட் இஸ் எமோஷனல் ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு பேர். இப்போ ஃபிசிக்கல் ஹெல்ப்லெஸ்னஸ்ங்கிறது உங்களுக்கு வயோதிகத்தினால வரலாம், அல்ல கை கால்களை இழந்துறங்களா வருகிற நம்மளுடைய நமக்கு ஃபிசிக்கலாக செய்ய முடியாத போது அந்த உதவியற்ற நிலைக்கு நம்ம போகிறோம். இப்போ வயதான காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறது, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, பசங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஹெல்ப்லெஸ்னஸ். இப்போ நம்ம அதை பற்றி பேசலை. நாம் பார்க்குறது எமோஷ்னல் ஹெல்ப்லெஸ்னஸ், இன்டான்ஜிபிள் நீட் ஆஃப் திஸ் மைண்ட். இதுக்கு உண்டான நம்ம அந்த ஹெல்ப்லெஸ்லேருந்து விடுபடணும் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உனக்குள்ள உன்னுடைய திங்கிங் பேட்டர்ன், உன்னுடைய ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் த லைஃப், டுவோர்ட்ஸ் த வேர்ல்டு, டுவோர்ட்ஸ் த பகவான், எது வேணால் வச்சுக்க, அதை வந்து நீ கொஞ்சம் ரீஆர்கனைசேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்குது. அதை போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். ரீஆர்கனைசேஷன் ஆஃப் அப்படின்னு என்னை நானே மாற்றிக்கொள்ளணும். எந்தெந்த இடத்துல சில ஆட்டிடியூட ஒரு மாற்றம், ஒரு அறிவின் மூலியமாக, ஜஸ்ட் நீ இப்படி இரு அப்படிங்கிறதுல ஒரு அறிவை பெற்று அந்த அறிவின் மூலியமாக எனக்குள் இருக்கிற எண்ணத்துக்குள் என்னிடத்து இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் த வேர்ல்ட் நான் என்ன பண்ணணும், ஒரு மாற்றம், ரீஆர்கனைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத உணரும் போது ஃபர்ஸ்ட் ரீஆர்கனைசேஸ் பண்ண வேண்டிய வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு, நான்கிற உணர்வு, ஈகோன்னு நம்ம சொல்லலாம், அகங்காரம்னு சொல்லலாம், அல்லது அது கர்வங்கிறது அது கொஞ்சம் பெருமையாக நினைக்கும் போது, என்னை பற்றி நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம கர்வம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கிற சப்ஜெக்ட் இன்னைக்கு அந்த ஈகோனா என்ன, நான்கிற உணர்வு அப்படின்னா என்ன. இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஈகோ இருக்கணுங்க. அந்த ஈகோ எப்படி இருக்கணும்னா ஒரு என்லைட்டட் ஈகோவாக இருக்கணும், ஒரு மெச்சோர்டு ஈகோவாக இருக்கணும், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற அகாமடேட் பண்ணுற ஒரு ஈகோவாக இருக்கணும். அதாவது மற்றவங்களை பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் வேர்ல்ட் பீப்புள், யார் யார் இங்கே உலகத்தில் இருக்காங்களோ அவங்கள பற்றி ஒரு நல்ல புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நானாக நான் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா முதல்ல நான் என்னை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் மற்றவர்களை பற்றி என்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் என்ன சரியா புரிஞ்சுக்கிறேன்னா எங்கள் அம்மா அப்பா யாரு, நான் எப்படிப்பட்டவள், அப்படி அது அல்ல. என்னை பற்றிய சரிதான அறிதல், ஒரு அறிவு. இது நாம் ஒரு என்னை பற்றி அறிதல்னா இப்போ எப்படி பாருங்க, நான் கொண்டு வர பாருங்க. லெட் us see whether there is any reason for this என்ன சொல்றது, அந்த ஈகோ, கர்வம் வருது பார்த்தீங்களா, ஏதாவது அதுக்கு ஒரு காரணம் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட வாழ்க்கை ரிவைண்ட் பண்ணி போங்க. நம்ம we are living in the world which is given to me. நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த உலகம் இருக்கிறது. பிறந்ததுக்கு அப்புறம் பிறக்கும்போது எனக்கு வந்து எந்த சாய்ஸ் இல்லை. யாரு உனக்கு எந்த பேரண்ட் வேணும்னு நம்மளை யாரும் கேட்கல, எந்த டைம்ல நீ பிறக்கணும்னு கேட்கல, எந்த பிளேஸ் ஆஃப் நீ பர்த் கேட்குற அதுவும் நம்ம கண்டிஷன் இல்லை. அப்புறம் நமக்குள்ள இருக்கிற ஆல் சைக்கலாஜிக்கல் ஆர்டர்ஸ் ஃபங்க்ஷனிங்கு, அடுத்து ஃபிசியலாஜிக்கல் ஆர்டர் ஃபங்க்ஷனிங்கு, கிட்னி ஃபங்க்ஷனிங்கு, இது எதுவுமே என்னுடைய கண்ட்ரோலில் கிடையாது, எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி என்னுடைய ரிலேஷன்ஸு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய வெல்த்து, என்னுடைய ஹெல்த்து, இது எல்லாமே வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர ஒரு தே ஆர் ஆல் கிவன் டு மீ. இப்போ இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு என்னோட கிட்னி கொடுக்கப்பட்டிருக்கு, பிகாஸ் நான் வந்து என்னுடைய கிட்னியை நானே உட்காந்து தயாரிக்கவோ எங்கள் அம்மாவோ தயாரிக்கல. அப்படிங்கும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அந்த பாடி இட் செல்ஃப் இஸ் கிவன் டு மீ வித் குட் கண்டிஷனோட இருக்குது. அப்படி நம்ம பை யூசிங் தீஸ் ஒன்லி ஐ கேன் அச்சீவ் ஒன் திங். இப்போ இந்த வாழ்க்கையில் ஒன்று அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு.
இதுக்குள்ள இதை வச்சுக்கிட்டு தான் நான் ஒன்னா அச்சீவ் பண்ண முடியும். இது எதையுமே என்னால கிரியேட் பண்ணவோ ரன் பண்ணவோ முடியாது. இப்ப நீங்க காலையில 2 இட்லி போட்டுறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த இட்லி வந்து எப்படி டைஜஷன் பண்ணணும் நீங்க உங்களுடைய அவேர்னஸ்ல கான்சியஸ்ல நீங்க என்ன பண்றது இல்ல, டைஜஷன் ப்ராசஸ் பண்றது இல்ல. நீங்க கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க லங்ஸ் வந்து இவ்வளவு காத்து உள்ள எடு, இவ்வளவு ஆக்சிஜன் எடு, நீங்க உன்னுடைய அவேர்னஸ்ல உங்க கிட்னியோ ஹார்ட்டோ அது சாஸ்திரம் சொல்லும், நீ நில் என்றால் நிற்பதும் கிடையாது, நீ செயல்படு என்றால் ஓடு என்றால் ஓடுவதும் கிடையாது. என்னுடைய ஹார்ட் நீ ஓடுனா ஓடாது, நீ நில்லுன்னா நிக்காது. உன்னுடைய கிட்னியை நீ ஓடுனா ஓடாது, நில்லுன்னா நிக்காது. சிந்திச்சு பாருங்க. இந்த எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது அதோட ஃபங்க்ஷனை பண்ணிட்டு இருக்குது. வித்தவுட் மை ஆர்டர், மையோட கைடன்ஸ் எதுவுமே தேவையில்லாம அது செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆல் சைக்கலாஜிக்கல், ஆல் மென்டல், எல்லாமே சைக்கலாஜிக்கல், ஆல் பிசியலாஜிக்கல். கிட்னிஸ் இதெல்லாம் பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷனிங்ஸ் ஆர் கோயிங் ஆன் அண்டர் காமன் ஒரு நியதி. உலகத்துல பாத்தீங்கன்னா என்னோட கிட்னி எப்படி வேலை செய்யுதோ அப்படித்தான் மற்றவங்களுடைய கிட்னி வேலை செய்யுது. அதனாலதான் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்கன்னா, எனக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்னி கொடுக்குற மாதிரி எல்லா பேஷண்ட்டுக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, ஆல் கிட்னிஸ் இந்த உலகத்துல எத்தனை ஹியூமன் பீயிங் இருக்காங்களோ அத்தனை ஹியூமன் பீயினுடைய கிட்னிஸும் ஒரே மாதிரி ஃபங்க்ஷனல் இருக்கு. சோ எல்லாமே என்னது, எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருனால கொடுக்கப்பட்டிருக்கு முடியும்னு அடுத்து யோசனை பண்ணணும். Who can create this kidney? Nothing but the creator. அவரை தவிர வேற யாருனாலையும் அதை கொடுக்கவோ பண்ணவோ முடியாது. இப்ப நீங்க நம்மள கிட்னி பாத்தீங்கன்னா இத்தினூண்டு அவரை விதை சைஸ்ல இத்தினூண்டு இருக்குங்கிறாங்க. அதை நீங்க மெஷினரியா பண்ணீங்கன்னா ஒரு 10 அடி 10 நீளம் இருக்கிற அகலம் இருக்கிற ஒரு ரூம்ல அந்த அளவு பெரிய மிஷினா நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. அவ்வளவு ஃபங்க்ஷன், அவ்வளவு பெரிய இடத்த தேவைப்படுற அந்த ஃபங்க்ஷனிங்க்கு வயிற்றுக்குள்ள சும்மா 2 அவரை விதை மாதிரி சைட்ல கொண்டுட்டு அத்தனை த்ரோட் அத்தனை இயர்ஸ் நான் ஸ்டாப்பா அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா இட்ஸ் ஒண்டர்ஃபுல் கிரியேஷன் ஆஃப் த கிரியேட்டர். நாட் ஒன்லி கிட்னிஸ், யூ டேக் ஒவ்வொரு ஆர்கனா எடுங்க, அதோட வேல்யூ என்ன நமக்கு அப்பதான் புரியும். ஹவு இட் இஸ் ஃபங்க்ஷனிங் வித்வுட் மை கண்ட்ரோல். அப்படி ஒரு இதுலதான் நம்ம எவ்ரி திங் இஸ் கிவன் டு மீ வித் சம் ஆர்டர், ஆர்டினன்ஸ் படைக்கப்பட்டிருக்கு. நியதி ஒரு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப இது ஃபர்ஸ்ட் நாம ஒண்ணு சாதிக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் யூஸ் பண்ணித்தான் நான் வாழ்க்கையில ஒன்ன சாதிக்க முடியும். I cannot create this body or I cannot create this world. இது நான் வரவுக்கு முன்னாலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. நோ சாய்ஸ், நமக்கு அது கொடுக்கப்படல. இப்போ நம்ம குழந்தையா பிறக்கிறோம். இது இந்த கண்டிஷன்ல தான் நம்ம பிறக்க எல்லாமே நமக்கு கொடுத்து இந்த உலகத்துக்குள்ள வெளியில வர்றோம். அம்மா வயிற்றுல இருந்து வெளியில வந்திருக்கோம். வரும்போது பாத்தீங்கன்னா பீயிங் அஸ் அ சைல்டு வித் ஃபுல் ஆஃப் இக்னோரன்ஸ் அபவுட் த வேர்ல்ட், ஃபுல் ஆஃப் இக்னோரன்ஸ் அண்ட் டோட்டல் ட்ரஸ்ட். வளர வளர டோட்டல் ட்ரஸ்ட் டுவர்ட்ஸ் த வேர்ல்டு. யாரு வந்து கூப்பிட்டாலும் போய் ஏமாந்து போயிருவோம். சோ we cannot survive independently. அந்த நிலையில தான் வந்து பிறந்தோம். we cannot survive independently. we need parents helps to grow. அப்போ அட் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் எப்படி தெரிவாங்க அந்த குழந்தைக்கு? அன்னைக்கே சொன்னோம், ஒரு ஆல்மைட்டியா தெரிவாங்க. அம்மா அப்பானா பெரிய ஆல்மைட்டி. அப்ப கொஞ்சம் வளர வளர என்ன தெரியும், ஓ அம்மாக்குள்ளேயும் சில ப்ராப்ளம்லாம் இருக்கு, அம்மாங்கிறது ஆல்மைட்டி கிடையாது. அப்போ வேற வேற ஒரு அந்த நாக் என்ன சொல்லுது, அந்த ஆல்மைட்டி நாக்ட் ஆஃப் த ட்ரஸ்ட். அப்ப அதுக்கடுத்து அது உலகத்தை பாக்குது. அப்போ நம்ம அது அந்த குழந்தை வளரும் போது இத்தனை பேர்த்தோட ஹெல்ப்ல தான், அது அம்மா ஹெல்ப்ல அப்பாவுடைய ஹெல்ப்ல தான் நம்மளால வளரவே முடியுது. அடுத்தது நம்ம கொஞ்சம் வளர்றோம் அப்படின்னு வச்சுக்கலேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லா ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஒரு அறிவை பெறுவதற்கு கிளாஸ் ரூம்ல உட்காந்து டீச்சர் நடத்தினாதான் நமக்கு சில அறிவெல்லாம் பெற முடியுது. நம்மளே எதையும் அறிவையும் பெற முடியாத ஹெல்ப்லெஸ்னஸ் கண்டிஷன்ல இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு கல்வியை பெறணும் அப்படின்னா இத்தனை பேர்த்தோட உழைப்பு தேவைப்படுது. நான் வளர்றதுக்கு பேரண்ட் மட்டும் இல்லாம நம்மளோட ரிலேஷன்ஸ் மட்டும் இல்லாம நம்மளுடைய இதுவும் தேவைப்படுது. அது இல்லாம இந்த உடம்பை வளர்த்துறதுக்கு எனக்கு சாப்பாடு வேணும்னா அங்க ஒரு கோடிக்கணக்கான பீப்புள் நமக்கு உதவி செஞ்சு, துணி வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோடிக்கணக்கான மக்கள் உதவி செஞ்சுதான் என்னால நான் வந்து உலகத்தில் வாழ முடியுது. உணவுக்கும் உடைக்கும் I have to depend upon so many thousands of people, and for security I need my parents, for my intellectual growth I need the teachers, staffs, etc. இந்த இதுல தான் நான் இவ்வளவு பேர்த்திட்டு இருந்து நான் வாங்கிதான் நான் வந்து நான் ஒரு வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கேன். அப்புறம் என்னை ஒரு கொஞ்சம் வளரும் போது என்னை பத்தின எனக்கு நிறைய என்ன வருது, நோஷன்ஸ் என்ன சொல்றது, ஐ பிக்ட் அப் லாட் ஆஃப் நோஷன்ஸ். நான் இப்படி, நான் அப்படி, நான் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் நல்லது, இப்படி நம்மளை பத்தின ஒரு நோஷனோட நம்ம
ஆல் சைக்கலாஜிக்கல் பிசியலாஜிக்கல் சைக்கலாஜிக்கல் கொஞ்சம் வளர்ச்சி வந்துட்டு இருக்குது. அது நம்மளை பத்தின ஒரு நோஷன்ஸும் கூட வந்துட்டு இருக்கு. அதுல இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிட்னி ஹார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு நாம சில சமயம் ஒரு முயற்சி செய்யறோம், சிலதுல வெற்றியும் கண்டிருப்போம், சில விஷயங்கள் நம்ம தோல்வியும் ஃபேஸ் பண்ணி இருக்கலாம். எப்பொழுதுமே வெற்றிங்கிறது முடியாது, எப்பொழுதுமே தோல்விங்கிறது எந்த மனிதனுக்கும் கிடையாது. அவன் ரெண்டையும் நம்ம ஃபேஸ் பண்ண, அத வெற்றி தோல்விகளை வச்சு நம்ம பார்க்குற உலகத்தை வச்சு நம்ம நமக்குள்ள ஒரு என்னை பற்றின ஒரு நோஷன் நம்ம உள்ள டெவலப் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து நான் என்ன பண்றேன், நான் ஒரு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன், ஐ டிஸ்கவர். ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேஷன் எடுத்துக்கலாம். ஐ கிரியேட் திஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கலாம். நீங்க எந்த ஒண்ணு கிரியேட் பண்ணீங்கனாலும் அது ஒன்லி புட் டுகெதர் தான். ஏன்னா ஆல்ரெடி விஷயங்கள் அங்க உலகத்துல நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம். அதையெல்லாம் புட் டுகெதர் பண்ணி புட் டுகெதர் யூ கேன் கிரியேட் சம்திங் ஆஃப் யுவர் ஓன். யூ கேனாட் கிரியேட் அ சிங்கிள் பிட். ஐ கேனாட் கிரியேட். இந்த உலகத்தை எதை நீங்க படைச்ச ஐ கிரியேட் அ கார் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு என்னென்ன அசசரிஸ் வேணுமோ அதெல்லாம் இங்க உலகத்துல இப்ப இரும்பு தேவைப்படுதுன்னா ஆல்ரெடி உலகத்துல இரும்புன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் ஃபார்ம் நீங்க என்ன பண்றீங்க, வெளியில கொண்டு வர்றீங்க. அதுதான் கிரியேஷனை தவிர நாம சொந்தமா அதுவும் பாருங்க, அந்த இரும்புங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். ஒரு பொருள் மேடப் ஆஃப் அயர்னா அந்த இரும்பு ஆல்ரெடி இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற அந்த விஷயங்கள் நம்ம அதுல சில விஷயங்களை கொண்டு வந்து நம்ம ஒரு கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்க பண்ணாலும் யூ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ் விச் இஸ் given to you. You have to depend on your eyes to create something which is also given to you. You have to use your brain, that's also given to you. And other means given to you. The end, the connections between these two things, means and ends, all are given to you. Law and order is given to you. I am using it. What are the law and order? சொல்லுங்களா பார்க்கலாம். ஒரு வாட்டர் அப்படின்னா 0 டிகிரியில் ஐஸ் ஆகும் அப்படிங்கிறது you are not the creator of that law or order. அந்த தண்ணி வந்து 100 டிகிரியில கொதிக்குது. இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் given to you. இதையெல்லாம் யூஸ் பண்ணி, இதை நீதின்னு சொல்லுவோம், இதையெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, ஒன்ன கிரியேட் பண்றீங்க அப்படிங்கறத புரியணும். பொட்டன்ஷியல் ஃபார்ம் இருக்கிறத ஐ கேன் டேப் பை புட்டிங் இட் டுகெதர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு கிரியேட் பண்ணும்போது புரியணும். சப்போஸ் நீங்க ஒரு டிஸ்கவர் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். சுவாமிஜி அடிக்கடி சொல்றது சர் சி வி ராமன், அவருக்கு ரொம்ப பிடிச்சவர். அவர் வந்து ஒரு லைட் எனர்ஜி, ஒரு லைட் எஃபெக்ட் கண்டுபிடிச்சார் இல்லைங்களா. அப்ப அவர் சொல்றாரு நான் டிஸ்கவர்டு திஸ் திங் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் டிஸ்கவர் பண்றாரு அப்படின்னா அவரோட டிஸ்கவரி எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பாருங்க. அவருக்கு பிறந்ததுல இருந்து அவங்க அம்மா அந்த உடம்பை பாதுகாத்து, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல அந்த பிசிக்ஸ் லா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் இவர் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவருக்கு வேணுங்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, பிசிக்ஸ்ங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மண்டைக்குள்ள கொடுத்து, அப்புறம் ஒன்னு கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நிறைய பேர் பிஹெச்டி வாங்குறோம் இல்லைங்களா, ஒன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அவருக்கு முன்னால நிறைய பேர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. அத இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா வச்சு அத பேஸா வச்சுதான் இவர் வந்து ஒரு லைட் எஃபெக்ட கண்டுபிடிக்கிறாரு. சோ எதை நீங்க புதுசா கண்டுபிடிச்சாலும் இத்தனை பேர்த்த டிபெண்ட் பண்ணி தான் நீங்க ஒண்ணு கண்டுபிடிக்க முடியும். போத் நீங்க யோசனை பாருங்க, சின்ன வயசுல இருந்து நீங்க எத்தனை டிபெண்ட் பண்ணி நீங்க வளர்ந்து அந்த பிரெயினுக்குள்ள அந்த பிசிக்ஸ்ங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து அப்புறமே இதுக்கு முன்னால கண்டுபிடிச்சவங்க விஷயத்த பேஸ் பண்ணி தான் நீங்க அடுத்த ஒரு இதை வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ டிபெண்ட் அப்பான் மெனி ஜெனரேஷன்ஸ் ஆல்ரெடி நிறைய பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஃபீல்டில். அதை பேஸ் பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட தான் அதை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்றீங்க, ஒன்னு நீங்க டிஸ்கவர் பண்றீங்க. ஸோ யூ என்ன பண்றப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூ கிவ் ஒரு பெட்டர் எலிவேஷன் இன் தட் ஃபீல்ட். அவ்வளோதான் நம்ம பண்றோம். எதை நம்ம பேரண்ட்டு, டீச்சர்ஸ், ஸ்கூல்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு யுவர் இன்வென்ஷன் நீங்க ஒன்று கண்டுபிடிச்சீங்கன்னா இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்ங்கிறது இவ்வளோ இருக்கு. ஒரு பிஹெச்டி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இத்தனை பேர்த்தோட கான்ட்ரிபியூஷன்ல யூ கிவ் பெட்டர் எலிவேஷன் டு தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட். தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு ரீஆர்கனைஸ் yourself, your thought process to have a happy life. அப்பதான் இப்ப நீங்க வந்து டிஸ்கவர் பண்ணீங்க. அடுத்து ஐ ஏர்ன்ட், அதை எடுத்து பார்க்கலாம். இப்ப நான் இவ்வளவு சம்பாதிச்சிட்டேன்,
சில பேர்த்துக்கு அந்த இடத்துல ஒரு ஈகோ வரும் இல்லைங்க. நான் இவ்வளவு சம்பாரிச்சிட்டு இருக்கேன், நான் இவ்வளவு வெல்த் வச்சிருக்கேன், நான் இவ்வளவு பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிற போது இத்தனை பேர்த்துடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கிறனால தான் யூ ஆர் ஹேவிங் ஃபர்ஸ்ட் பர்த்ல இருந்து இது வரைக்கும் இந்த சிஸ்டம் எல்லாம் கரெக்டா ஃபங்க்ஷனிங் ஆயிட்டு இருக்கிறதுனால தான் யூ கேன் ஏர்ன் மணி. இதுல ஏதோ ஒரு இடத்துல ஓட்டையா இருந்ததுன்னா அதுக்கு பாருங்க, நான் சம்பாதிக்க முடியாத வேற விஷயம், அந்த சாய்ஸ், அந்த அதே என்ன சொல்றது, அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க இந்த காலேஜில் உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதே வெளியில இருக்கிற நிறைய பேருக்கு இந்த காலேஜில் கிடைக்கக்கூடிய படிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை, அது சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ பணம் சம்பாதிக்கிறோம்னா அதற்குண்டான வாய்ப்பு அங்க கொடுக்கப்பட்டிருக்கணும். என்னதான் அக்கௌண்ட்ல புண்ணியம் இருந்தாலும் பணம் சம்பாதிப்பதற்கு அந்த புண்ணியம் அந்த இடத்துல பழுத்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸ்வர அனுகிரகம் சொல்லுவோம். அது அனுகிரகம் இருந்தா மட்டும்தான், பிளஸிங்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும். அந்த பிளஸிங்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், பணம் சம்பாதிக்கிறோம், படிக்கிறோம். சோ எல்லாமே இப்படி ஒன்னொன்னு நீங்க விசாரிச்சு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாம் பண்ணும்போது கடைசியில சில பேருக்கு என்ன வரும், ஐ பார்ன் இன் ரிச் ஃபேமிலி, நான் இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்திருக்கேன், இவ்வளவு கல்ச்சர் நிறைந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஓன் எஃபர்ட். நீங்க ஒரு கார்ல போறீங்க அப்படின்னா அது அப்பா வாங்கின காரா இருக்கும். நீங்க நினைச்சுக்கலாம் அது இட்ஸ் மை பெருமை அப்படின்னு. இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் ஏர்னிங் மீன்ஸ் அந்த காட் அவருக்கு சொந்தமானது. நிறைய பேர் இன்னொரு விஷயத்துல ஏமாந்துரும். அதாவது ஒரு நிறைய அழகான பொருள்கள் நிறைய இருக்கு அப்படிங்கறதுல ஒரு நமக்கு ஒரு ஈகோ இருக்கும். அழகான பொருள்கள் அப்படின்னா இப்போ ஒரு அழகான சாரி, ஒரு சுடிதார் அல்லது ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் அழகு நீங்க ரசிக்கிறீங்கன்னா அந்த அழகு அதை அணிஞ்சவங்களுக்கு அந்த கிரெடிட் போகவே போகாது. அதை செஞ்சா பாருங்க நெசவாளி, அவனுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். just by giving பைசா we cannot அந்த நெய்யிற கலையையோ இல்லை ஒரு அழகான ஒரு பொருள் கிஃப்ட் கொடுக்குறீங்க, ஒரு அழகான பொருளை பார்க்குறீங்க அப்படின்னா அது நான் நினைச்சுக்கிறோம் அது கொடுக்கறதுனால வாங்குறதுனால அது நமக்கு சொந்தமானதுனா கிடையவே கிடையாது. அந்த ஆர்ட் அது தயாரிச்சா பாருங்க அவனுக்கு தான் அது போகும். நாம் அதில் பெருமைப்பட்டுக்கிறது இல்லை. அந்த பொருளை ஜஸ்ட் காசு கொடுத்து வாங்கி வச்சதுனால நாம பெருமைப்படுறக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. இட் இஸ் அதில் இருக்கிறது எதுவுமே என்னது கிடையாது, காசை கொடுத்தது தவிர மற்ற எல்லாமே ஒரு ஒர்க்கரோட பேஸ் இருக்கு. அது ஒரு சாரியா இருக்கலாம், ஒரு ஒரு தோடா இருக்கலாம், எதா இருந்தாலும் பாருங்க அந்த ஒர்க்மேன்ஷிப்புக்கு தான் அது அழகா இருக்குன்னு சொல்லும்போது அது அழகு, அந்த பெருமை எனக்கு சேரவே சேராது. இப்படி நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க எதை அச்சீவ் பண்ண நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு அதனால, ஏன்னா எதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்ம இப்ப சாஸ்திரம் நமக்கு கொடுக்குதுன்னா அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் கண்டிஷன் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அறிவு உள்ள வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், எது இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இறைவன் கொடுத்து, உடம்ப கொடுத்து, அதுக்குள்ள சைக்கலாஜிக்கல் அதுக்குள்ள பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷனிங் எல்லாம் இறைவன் கொடுத்து, அப்புறம் அந்த அந்த அறிவை பெறுவதற்குண்டான சூழ்நிலை கொடுத்து, வாய்ப்பை கொடுத்து, அப்புறம் மறுபடியும் அதற்கு உண்டான பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்து அதை அனுகிரகம் பண்ணி நம்ம பெறுகிறோம் போது நம்மகிட்ட உள்ள இருக்கிற அந்த கர்வம்ங்கிறது காணாம போயிடும். எப்போ உங்களுக்குள்ள நீங்க வேற ஒருத்தர் பாக்குறீங்க, உங்களுக்கு மேல ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய ஒரு டேலண்டோட இருக்காங்க போது பொறாமைப்படவும் தேவையில்லை. ஏன் என்ன நமக்கு இந்த அறிவு கிடைக்குது, அவங்க அதை பண்றாங்க அப்படின்னா அவங்க இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டிபெண்ட் பண்ணி தான் இத்தனை பேரை கான்ட்ரிபியூட் பண்ணித்தான் அவங்க அதை சாதிச்சிருக்காங்க, அதை பெற்றிருக்கிறார்கள் போது நமக்கு நம்ம யாரை பார்த்து பொறாமப்படவும் தோணாது, நமக்கு கர்வமும் வராது. இப்போ இது என்ன, ஒரே ஒரு சின்ன பேசிக், எவ்ரிதிங் இஸ் given to me by பகவான் the creator. அதுல நான் ஏதோ சில விஷயங்களை என்ன பண்றேன், எலிவேஷனுக்கு ஒரு பெட்டர் எலிவேஷன் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், அவ்வளவுதானே தவிர nothing is created by me, nothing is discovered by me, nothing is earned by me. அப்படிங்கும்போது there is no need for jealous, அல்லது there is no need for பொறாமையும் வேண்டாம், நான் சாதிச்சிட்டேங்கிற ஈகோவும் கர்வமும் வேண்டியதில்லை. இதை இப்ப நாம இன்னைக்கு ஒரு தடவை சிந்திச்சிட்டோம், ஓகேங்களா. இது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓவரா நம்மள என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அப்படி நல்லவர் வல்லவர் அப்படின்னு நம்மள நினைச்சுக்கிறோம், நம்மளாட்ட யாராவது இருக்காங்களா அப்படின்னு நமக்குள்ள இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம். அப்படின்னா இப்போ இந்த ஒரு கிளாஸ் நம்ம கேட்கறதுனால மட்டும் நம்ம அப்படியே உள்டாவா மாறி நாளையிலிருந்து நம்ம அந்த பொறாமையிலிருந்து விடுபட்டவர்களாக
நிறைய பேர் அதான் நினைக்க ஃபாஸ்ட் ட்ராக் எல்லாமே ஃபாஸ்ட்னு ஒரு நாள் கிளாஸ் கேட்டாச்சுல அடுத்த நாளே நமக்கு என்ன வந்துடும், நம்ம தான் நம்ம கர்வப்படக்கூடாது, எவ்ரி திங் இஸ் கிவன் டு மீ பை த கிரியேட்டர், இதை வச்சுக்கிட்டு தான் நான் ஏதாவது ஓட்டிட்டு இருக்கிறேன், அதுல சில இடத்துல வெற்றி பெறுகிறேன், சில இடத்துல தோல்வி பெறுகிறேன், எதுவுமே என்னது கிடையாது, வெற்றியும் கிடையாது தோல்வியும் என்னது கிடையாது, அதை வச்சு நான் பண்றதுல சில இடத்துல தப்பு நடக்கும்போது அது தோல்வியா பாக்குறோம், சில இடத்துல சரியா செஞ்சுட்டேன்னா எனக்கு வெற்றி கிடைக்குது அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டேங்க. நாளை காலையில எல்லாரும் எதிர்பார்க்கறது நான் பொறாப்படக்கூடாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரே நாள்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்? வாட் இஸ் த ரீசன்? இப்போ அபியாசம் தேவைப்படுனா திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை சிந்திச்சுட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுடைய இன்னைக்கு வயசு வந்து ஒரு 20 வச்சுக்கலாமே, 30, எவ்வளவு வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கீங்களோ அது வரைக்கும் ரிப்பீட்டடா நீங்க எதை பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க? இம்ப்ரெஷன்ஸ், அந்த பொறாமை கர்வத்தை இம்ப்ரெஷன்ஸ் பண்ணி அதை நல்ல ஆழமா மனதுல இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். அந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சு போயிருக்கும், நீங்க கர்வப்பட்ட ஈவெண்ட் முடிஞ்சிருக்கும், பொறாமப்பட்டவங்க விஷயம் போயிருக்கும். ஆனா அந்த பொறாமைங்கிற எண்ணம் மனதில் ஒரு இம்ப்ரெஷனை உண்டு பண்ணிட்டு தான் போகும். அப்படி இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கும் அப்படின்னா அவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் நமக்கு பொறாமையினுடைய இம்ப்ரெஷன்ஸும் கர்வத்தினுடைய இம்ப்ரெஷன்ஸும் உள்ள இருக்கும். ஆச்சுங்களா? இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு தடவையும் அது இம்ப்ரெஷன் விட்டுட்டு தான் அது போகுது. எனக்குள்ள ஒரு இம்ப்ரெஷனை விட்டுட்டு தான் ஒரு எண்ணம் வெளியில போகுது. அப்போ நம்ம இதை இன்னைக்கு கேட்டுட்டோம் அப்படின்னா உடனே நாளை காலையில எனக்கு வந்து பொறாமப்படக்கூடாது கர்வப்படக்கூடாதுன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அந்த நீங்க பொறாமப்படக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அது புத்தியில நடைபெறுகிற விஷயம், இன்டெலெக்ட். அபியாசம் பண்ணி பண்ணி பதிவு இருக்கிற இடம் மனம். அந்த மனம் என்ன ஆகணும்? அந்த சக்தி இழக்கணும். அந்த அபியாசம் அப்ப எதை என்ன பண்ணி நீங்க அபியாசம் பண்ணி வச்சீங்களோ அதை திருப்பி மாத்தி அபியாசம் பண்ணணும். எது? கர்வப்படுறதுக்கு பொறாமப்படுவதற்கு நமக்கு ஒரு பெரிய விஷயம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத, எதை வந்து பொறாமைய கர்வத்தை நீங்க எந்த அளவுக்கு நீங்க இம்ப்ரெஷன்ஸ் ஆழமா பதிய வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு திருப்பி ரிவர்ஸ் ஆப்போசிட்டான எண்ணங்களை கொடுத்து மீண்டும் மீண்டும் கொடுத்து அந்த பதிவாகிற விஷயங்களை வலுவிழக்க செய்ய வேண்டும். அந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அழிக்க முடியாதுங்க. அது எந்திரிச்சு வரும்போது வலுவிழக்கிற புத்தியை புத்திம்தி சாரதியை நம்ம ஒழுங்கு பண்ணிட்டோம், வண்டி ஓட்டம்னு ஒழுங்கு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அது பின்னால மனம் தானாக நம்ம செயல்பாட்டுக்கு வந்துடும். அதுக்கு இட் வில் டேக் டைம். அப்ப என்ன வேணும்? விடாமுயற்சி. The happiness. Then only you can have a happy life. So basic happy life நம்ம என்ன சொல்லிட்டே வரோம்? ஃபர்ஸ்ட் தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை, அப்புறம் நல்ல ஒழுக்கங்களை வளர்த்தி கொள்ளுதல், தீய ஒழுக்கங்கள் இருந்து விடுபடுதல், மூணாவது விடாமுயற்சி. விடாமுயற்சியில தோத்து போவோன்னு அர்த்தம். எப்ப நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க, மனசுல வச்சுட்டீங்க, ஆனா ஒரு இடத்துல உங்களை அறியாம பொறாமப்பட்டிருப்பீங்கன்னா டோன்ட் பி டென்ஸ்ட். உங்களுக்குள்ள அது ஏமாற்றப்படாதீங்க. அது வந்து உங்களை அவர்ஷனா கொண்டு போய் விட்டுரும். நம்ம நல்லா முடியாதப்பா, எத்தனை தடவை கேட்டாலும் திருப்பி திரும்ப பொறாமை கரு வந்துட்டே இருக்குது, என்னது இது, அப்படி சலிப்பு ஏற்படக்கூடாது. ஏன் எனக்குள்ள வருதுங்கிற காரணப்ப நான் சொல்றேன். திருப்பி நீங்க பண்ண திருப்பி நான் இதை படக்கூடாதுன்னு சொல்ல மறுபடியும் எனக்கு ஏன் வருது? அங்க ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் நான் பாக்குறேனே. இவ்வளவு நாள் தெரியல, இப்ப தெரிஞ்சிருச்சு, ஆனா திருப்பி வருது. தட் இஸ் another type of helplessness. போய் மாட்டிக்கூடாது. அப்ப என்ன தெரியும்? அங்க ஒரு அறிவு தேவை. ஹெல்ப்லெஸ்ல இருந்து விடுபட என்ன வேணும்? ஹெல்ப்லெஸ்னஸ்ல இருந்து விடுபட அறிவு தேவை. அப்ப அந்த இடத்துல என்ன அறிவு வேணும்? நான் இத்தனை வருஷமா உட்கார்ந்து பொறாமப்பட்டு கர்வப்பட்டு மனதில் அந்த இம்ப்ரெஷன்ஸை உருவாக்கிட்டேன். ஜஸ்ட் இப்போ ஒரு தாட் எனக்குள்ள கொண்டு விடுறேன், ஒரு அறிவை கொண்டு விட்டோன்னே அந்த மனம் கம்ப்ளீட்டா மாறாது. அப்ப என்ன தேவை? மீண்டும் புனகா, சாஸ்திரம் சொல்லுற வேர்டு, அழகான வேர்டு. மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. எவ்வளவு நாளுங்க பண்றது அப்படின்னா அது வலுவிழக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? நாம இதை படக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? ரெகுலரா இந்த மாதிரி ஒரு சத் சங்கம் சொல்லுவோம். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பேர் சத் சங்கம். அந்த மாதிரி ஒருத்தருடைய ஒரு குருனுடைய அடியில நாம கேட்டுக்கிட்டே இருக்க நம்மளுக்குள்ள நம்ம வளர்ந்துகிட்டு இருப்போம். ஆனா நமக்கு தெரியாது. கோபப்படுற விஷயம் தான் தெரியுமே தவிர பட் எந்த அளவுக்கு நம்ம கிராஸ் ஆகி வந்திருக்கோங்க நமக்கு தெரியாது. அப்படி நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்க முயற்சி செஞ்சீங்க, தோத்து போறப்போ மீண்டும் எழுந்து நின்று முயற்சி பேர் விடாமுயற்சி. அப்படி திருப்பி இங்க பண்றீங்க போது ஒரு நாள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் வரும். எது? கம்ப்ளீட்டா மனதுக்கு பொறாமைனா என்னன்னு தெரியாது, கர்வம்னு என்னன்னு தெரியாத ஒரு நிலைக்கு சாஸ்திரமலை கொண்டு போய் நிறுத்தும். அது தாங்க உண்மையில் ஆனந்தமோ ஆனந்தம். ஏன்னா அந்த பொறாமை கர்வம் நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணிடும். we cannot have a calmness, ஒரு அமைதி, எல்லாத்தையும் தொலைச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு குணத்தையும் சிந்திச்சு அதனுடைய நெகட்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து விடுபடணும்னு ஆசைப்பட்டு அதற்குண்டான முயற்சி செய்தோம் என்றால்
எந்தெந்த பேட் தீய பண்புகள் தீய பண்புகள் இதிலிருந்து விடுபட we can have a happy life. ஸோ இப்போ எதுக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறோம்? எல்லாரும் ஆனந்தமா சந்தோஷமா வாழணும் ஆசைப்படுறோம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் என்னுடைய சந்தோஷத்தை குறைச்சிக்குது, இல்லாம பண்ணிருது. எது பொறாமை, கர்வம், ஆசை எல்லாம் வேணா எடுத்துக்கங்க. அதிலிருந்து நான் என்ன பண்ணணும்? விடுபட ஒன்லி தென் ஒன்லி ஐ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். என்னுடைய சந்தோஷத்துக்கு தயவு செஞ்சு வெளியில் இருக்கவங்களை காரணம் காட்டாதீங்க. என் மனதில் இருக்கிற ராகம், துவேஷம்னா விருப்பு, வெறுப்பு, கோபம், பொறாமை, கர்வம், சுயநலம் இதெல்லாம் தான் என்னோட துக்கத்துக்கு காரணமே தவிர வெளியில் இருக்கிறவங்களை துக்கத்துக்கு காரணம்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு துக்கத்தை கொடுப்பதற்காக இறைவன் இந்த உலகத்தை படைக்கலை. He is not a sadist. நீங்க நல்லா வாழணும் தான் உலகத்தில் கொண்டாந்து போட்டாரு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மள போட்டாரு. பட் நம்மளுடைய மனதில் இருக்கிற அந்த கல்மஷங்கள், அழுக்குகளால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நமக்கு நாமே துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறோமே தவிர உண்மையில் துக்கம் என்பது என் மனதில் இருக்கிற துக்கங்கள், அதாவது இந்த அழுக்குகளை நீங்க நீக்க பொறாமை, கர்வம், கோபம், அது கண்டிப்பாக இந்த உலகம் அப்பதான் எல்லாம் நீங்கன்னா தெரியும். இந்த உலகம்ங்கிறது இஸ் a beautiful thing given to me by Bhagavan to enjoy, not to suffer அப்படிங்கிறது புரிஞ்சதுதான் நம்ம இந்த பிறந்தனுடைய பலன் நம்ம அப்பதான் அடைய முடியும். ஸோ என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு நாள் வகுப்பு கேட்டோம் அப்படின்னோடனே நம்ம விடுபட முடியாது. நம்ம திருப்பி நம்ம என்ன பண்ணலாம்? இதை பற்றி தொடர்ந்து சிந்திப்போம். All my best wishes, all of you to have a happy life. Thank you. Hari Om.